ஹாய், ஐ எம் பிரியா. நான் காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன். அது எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லிட்டேன். எவ்வளோ நாளாக பண்ணுறேன்னா 5 மந்த் தான் பண்ணுறேன். அதில் ஒரு 3 மந்த் ஆர்டர் பிக்கப் சரியாக வந்திருப்பாங்க. நான் எல்லா கொரியர் பர்சனையும் சொல்ல. ஒரு சில கொரியர் பர்சன் ரெகுலராக வராங்க. அவங்களும் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. ஒரு சில கொரியர் பர்சன் சரியாகவே வர மாட்டேங்க. ஆஃபீஸ் சைட்லேருந்தையும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணவே மாட்டேங்க. இதனால செல்லர்ஸ் ஆனால் நமக்கு தான் பெரிய பிளாக் மார்க்கு. அதனால ப்ராடக்ட் அதாவது நல்லா சேலாகிற ப்ராடக்ட் மீஷோ சைட்லேருந்து பிளாக் பண்ணிடுறாங்க. இதனால இப்போ வேறு வழியே இல்லை. அந்த கொரியர் ஆஃபீஸ்க்கு நான் தான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன். சரி, இப்போ எதுக்கு பேக் பண்ணதை க்ளோஸ் பண்ணாமல் கொண்டு போகிறேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சம்டைம்ஸ் இந்த பார்கோட் இருக்குல்ல, அது வேற ஸ்கேன் ஆகலாட்டி கொரியர் ரிட்டன் வேற ஆகிடுது. அப்படி ஆச்சுன்னா இந்த கவர் இருக்கு பார்த்தீங்களா, அது வேற வேஸ்ட்டாக போயிடுது. இப்போ க்ளோஸ் பண்ணாமல் கொண்டு போனால் அந்த கவர் ரீயூஸ் பண்ணிக்கலாம்ல. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து திங்க் பண்ணி செய்ய வேண்டியிருக்கு இந்த காமர்ஸ் பிஸ்னஸ்க்கு வந்த பிறகு. ஓகே, இப்போ மிச்ச விஷயத்த நடந்துக்கிட்டே பேசலாம். 5 கிலோமீட்டர் வரை நடக்கணும் அந்த ஆஃபீஸ் போகிறதுக்கு. சரி, இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இந்த மீஷோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் இதை பண்ணாமல் இருப்பேன்னா? மீஷோ கிட்ட ஏகப்பட்ட தடவை நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். மீஷோ கிட்ட சொல்கிறது எப்படி தெரியுமா? இந்த செவுடங்காதில் சங்கு ஊதுறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஏன்னா அவங்க சொல்கிற ஒரே பதில் என்ன தெரியுமா? கொரியர் பர்சன் ஆர்டர் இருக்க கரெக்டாக வருவாங்க. நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நாம் நம்மளோட ப்ராடக்ட் ரெடியாக தான் வச்சுருப்போம். ஆனால் அவங்க கரெக்டாக ஆர்டரை எடுக்க வரவே மாட்டாங்க. சரி, ஏதாச்சும் கால் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா காலை அட்டன் பண்ணவே மாட்டாங்க. சரி, மீஷோ சைடில் ஏதாவது சொல்லலான்னு பார்த்தா அவங்க கடைசியில் ஒரே போட போட்டுருவாங்க. அதாங்க நம்மளோட ப்ராடக்ட் அவங்க டோட்டலாக பிளாக் பண்ணியே விட்ருவாங்க. இப்படியே போச்சுன்னா செல்லர்ஸ் தான் ரொம்ப நட்டம். இதுக்கு மேலே முடியாதுன்னு அவங்க எடுக்க வந்தா என்ன வரலாட்டி என்னன்னு நானே என்னோட ப்ராடக்ட் அந்த கொரியர் ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் கொடுக்க போயிட்டேன். இன்னும் காமர்ஸ் பற்றி சொல்ல நிறையா விஷயம் இருக்குது. ஆனால் என்ன, இந்த வீடியோ லென்த்தும் பத்தாது. அதனால பெரிய வீடியோ டைம் கிடைச்சா நான் நிறைய சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதால வீட்டுக்கு வந்தோடனே வேலையாக என்ன பண்ணேன்னா, நல்லா ஜில்லுன்னு இருக்க பால் எடுத்து ரோஸ் மில்க் எசன்ஸை கலந்து அதை குடித்த பிறகு தான் வெயிலுக்கு நடந்து வந்ததுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இப்படி இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிக்கிறேன். கொரியர் வந்திருக்கு. அதில் ஸ்போக்கன் ஹிந்தி புக் வந்திருக்கு. ஆமாங்க, அந்த ஸ்போக்கன் ஹிந்திக்கு ரிட்டன் எக்ஸாமு, அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட் டியூஷனு இதெல்லாம் எடுக்கிறேன். இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரே சேலரியை டிபெண்ட் பண்ணிலாம் இருக்கவே முடியாது. நிறைய வேலை பண்ணால் தான் இனிமேல் குடும்பத்தெல்லாம் ரன் பண்ண முடியும் போல இருக்குது. ஸ்போக்கன் ஹிந்தி புக்கு கீழே இருக்கிறது என்னென்னு யோசிக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி ஸ்போக்கன் ஹிந்திக்கு பேசியிருப்பாங்களே, அதான் அந்த எக்ஸாம் பேசியிருப்பாங்களே, அவங்களுக்காக சர்டிஃபிகேட் தான்.